ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்கே டெக் சேனல். நான் கடந்த சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்ன தான் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் கொஞ்ச நாளைக்கு அது நல்லா இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, சில பேருக்கு சில வாரங்களில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹேங் ஆகுது, ஸ்லோ ஆகுது, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ஹோம் ஸ்க்ரீனை க்ளீனாக வச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கே பாருங்கள், ஒரு 3 ஆப் வச்சுருக்கேன். அது தேவையில்லாது எனக்கு எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இது மாதிரி நிறையா பண்ண உங்களுக்கு என்னென்னா, ஃபோனில் உள்ள ப்ராசஸருக்கு ரொம்ப லோடு இருக்காது. அதனால் ஃபோன் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த ஆப்பெல்லாம் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகுதோ அந்த ஆப் ஒவ்வொன்றும் ப்ராசஸரில் கொஞ்சம் பவர் இழுக்கும். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவு ஹோம் ஸ்க்ரீனில் முக்கியமான தேவைகள் மட்டும் வச்சுக்கோங்க, ஆப் மட்டும். ஓகேங்களா, ஃபுல் ஸ்க்ரீனும் ஃபுல்லாக ஆப் வச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஃபோன் கண்டிப்பாக ஹேங் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்து என்னென்னா, அனிமேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி போடுறதுன்னு உள்ளே பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க, கீழே போங்க, அபவுட் ஃபோன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் கீழே பாட்டம் வந்தீங்கன்னா பில்டு நம்பர்னு இருக்கும், அதை ஒரு 7 டைம் கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன், அதனால் யுவர் டெவலப்பர்னு வருது. அப்படியே பேக் வாங்க, சிஸ்டமை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அனிமேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒர்க்கு பாருங்கள், விண்டோஸ் அனிமேஷன், ட்ரான்சிஷன் அனிமேஷன், அனிமேஷன் டியூரேஷன் ஸ்கேல் எல்லாமே டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கும். ஓகேங்களா, அதை 0.5ன்னு நீங்கள் குறைக்கலாம் அல்லது ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா, இது பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்வைப் பண்ண எப்படி ஸ்பீடாக போகுது பாருங்கள். சில டைம் தண்ணுறது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0.5 வச்சுருங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அனிமேஷன்ஸ் ஃபோனில் ப்ராசஸர்னு ஒன்று இருக்கும், கிராஃபிக்ஸ்க்கு தனியாக ஒன்று இருக்கும், மொபைலுக்கு தனியாக ஒன்று இருக்கும். கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் தான் அந்த அனிமேஷன் மற்ற அந்த வேலைகள்லாம் செய்யுது. ஓகேங்களா, இப்போ நம்ம அனிமேஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனா, லோடு குறையுது. அதனால் மொபைல் ஹேங் ஆகாது, ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது லைவ் வால்பேப்பர். இந்த பாருங்கள், தண்ணியெலாம் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வால்பேப்பர் மாற்றணும்னா என்ன பண்ணணுன்னா, பண்ணிவிட்டு வால்பேப்பர், சேஞ்ச் வால்பேப்பர், ஏதாவது ஒன்று இதை சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், மாறிடுச்சு. இது ஸ்டாட்டிக் வால்பேப்பர். அதாவது எப்படின்னா, வால்பேப்பர் மூமெண்ட் இருக்காது, அப்படியே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, சில மொபைலில் சில பேர் இந்த டைம் ஓடுற மாதிரி இல்லை ஏதாவது இமேஜ் ஓடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது இந்த மாதிரி மூமெண்ட் உள்ளதெல்லாம் டைனமிக்னு சொல்லுவாங்க. அதாவது லைவ் வால்பேப்பர்னு, அண்ட் டைம் தகுந்த மாதிரி வால்பேப்பர் கலர்ஸ் மாறும். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சிபிக்கு லோடு அதிகம் மொபைல் ப்ராசஸருக்கு. அதனால் தயவுசெய்து அதை ஸ்டாட்டிக்காக மாற்றிடுங்க. சிங்கிள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இமேஜோ இல்லை வால்பேப்பர் சூஸ் பண்ணியோ வச்சுக்கோங்க. அடுத்து ஆப் யூஸ் பண்ணும்போது லைட் வெர்ஷனாக ஆப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஆப். இதுலேயே இன்ஸ்டாகிராம் லைட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லைட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், பக்கத்தில் லைட் இருக்கும். இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் லைட்னு இருக்கும், ட்விட்டர்னா ட்விட்டர் லைட், ஸ்பாட்டிஃபை லைட், ஸ்கைப், ஃபேஸ்புக் லைட். அது மாதிரி எந்தெந்த ஆப்லாம் லைட்டுன்னு இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ப்ராசஸர் இழுக்காது. ஓகேங்களா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவைலபிள் இல்லைன்னா நம்ம மெயின் ஆப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா,
நமக்கு ஃபோனில் தேவையில்லாமல் ஆப்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணாமலே இருந்திருப்போம். அது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டு அன்இன்ஸ்டால். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து ஒரு 80% கீழே இருக்கணும். 50 to 60 தான் இன்னும் பெட்ரு. பாருங்கள் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்குதுன்னா, நேராக செட்டிங்ஸ் போங்க. போயிட்டு ஸ்டோரேஜ்னு இருக்கு பாருங்க. நான் 67% யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், அந்த 67% யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்தெந்த இது கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஆப்ஸ் 9 GB, ஒவ்வொன்றுக்கும் 1 GB இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை வந்து மினிமம் யூஸ் பண்ணுற 80% இருக்கணும். ஓகேங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனு ஒர்க் ஆகிறதுக்கே ஒரு 5 to 8 GB தேவைப்படும். ஒரு 10 GBன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 10 GB தேவைப்படும் ஃபோனுக்கு. அப்போ அது ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் ரன் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஹேங்கு, லேகு ஆக தான் செய்யும். ஓகே, அடுத்து நம்ம கடைசியாக ஃபோன் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? பாதி பேர் பண்ணுறதே இல்லை. ஏதாவது பிரச்சனைனா ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? ஆனால் அப்பப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப் ஓடுறாருன்னா, தேவையில்லாத ஆப் ரன் ஆகிட்டுருக்கு, இல்லை தேவையில்லாத ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதனால் அட்லீஸ்ட் எவ்ரிடே டெய்லியுமே பண்ணால் பெட்டர் தான். முடியாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 தடவை அது மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபோன் பெட்டராக ரன் ஆகும். ஓகே, அப்புறம் ஃபோனுக்கு முடிஞ்சால் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அப்டேட் அவைலபிள் கிடச்சிதுன்னா. அதை எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் போங்க, செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் அப்டேட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் அவைலபிள்னால் உங்களுக்கு அப்டேட் அவைலபிள்னு வரும். வந்தால் அதை தயவுசெய்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்டேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் உங்கள் ஃபோன் மேனுஃபேக்சர் சில பக்ஸ் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்லை ஏதாவது லீக் இருக்குது, மெமரி லீக் மாதிரி ஏதாவது இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு சரி செஞ்சு அப்டேட் விடுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனு கொஞ்சம் பெட்டராக ரன் ஆகும். அப்டேட் வரலைன்னா விட்டுறலாம். இந்த மேலே சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இது எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு பண்ணியே செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நேராக என்ன பண்ணுங்கள், ஃபேக்ட்ரி ரீசெட் தான் கடைசி ஆப்ஷன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் அவன் எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டாந்துற மாதிரி ரீசெட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே கேட்குது, ஒய்ஃபை மொபைலா, ஆப் ப்ரிஃபரன்ஸா, இல்லை எரேஸ் ஆல் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நீங்கள் ஆப் டேட்டா எல்லாம் போயிடும். பழையபடி உங்கள் ஃபோன் எப்போ வாங்கினோடனே எப்படி இருந்துச்சோ எந்த ஆப்புமே இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இல்லை ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வேணுமா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டிப்ஸு கொடுத்துருக்கேன். இதில் எந்த டிப்ஸ் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவு 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இல்லை எனக்கு ஒரு இது செட் ஆகலை ஒரு பாயிண்ட் அப்படின்னா 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த டாபிக் பற்றியாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எந்த டாபிக் பேசணும்னு சொல்லிவிட்டு அதை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.